நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தெரி படம். நான் ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன். தெரி படத்தில் வந்து விஜய் சாரோட லெஃப்ட்லேயே சின்ன பையன் ஆடினேன். அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜித்தி ஜில்லாட்டி சாங்கில் வந்து லெஃப்ட்லேயே ஆடிட்டு இருப்பேன் விஜய் சாரோட. ஃபஸ்ட் ஆடிஷன், செகண்ட் ஆடிஷன், அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஆடிஷன் 7 தடவை நடந்துச்சு. அத்தனை பேர் வந்து ஃபில்டர் பண்ணி டில் தட் நான் வந்து கன்ஃபார்மே ஆகலை. ஏன்னா 1.5 மாதம் தான் டைமு. 47 கிலோலேருந்து எப்படியாவது நான் 62 கிலோ எடுத்துகிட்டு வரணும். 62 கிலோனா இப்போ 15 கிலோ எப்படி ஏற்றுறதுன்னு. குடிகாரர்கள் இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரியல் லைஃப்லேயே பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அவங்க அந்த இன்சிடெண்ட்லாம் வீட்லேயோ இல்லை கல்யாண வீட்லேயோ நடக்கும்போது செட்டு எப்படி இருந்துச்சு? செட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். மாரானா இருக்கும்போது நீங்கள் இப்படி கேட்கலாம். ஃபஸ்ட்டு மாரானா என்னால் வந்து நான்லாம் பயங்கர திட்டுவாங்க. டெரிக் அந்த கேரக்டர் பேசும்போது பின்னாடி இருந்து கவுண்டர் போட்டுனே இருக்கிறாரு. நம்ம அந்த சீரியஸான சீனு. ஜான் விஜய் அண்ணாலாம் செம்ம வேற லெவல், பயங்கரமாக ஃபன் பண்ணிருப்பார். ஜான் விஜய் அண்ணா வந்து பேசும்போதே அந்த இப்போ பேசுகிறார்ல படத்தில் அதே ஸ்லாங்கில் தான் பேசுவார். டேய் என்னடா வாடா இங்கே உட்காரு, இப்படி தான் பேசுவார் அவர். கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்டாக அவனே உட்காந்துருவான். சஞ்சனா அக்காவோட நான் வந்து ஒரு சீன் தான் கிளைமேக்ஸில் மட்டும் பார்த்துருப்பேன். அப்படின்னு அந்த சீன் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்ட அவ்வளோவா பேசாததுனால. வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் ரீசெண்டாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்க ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படம் வந்து பாட்டில் ராதா. அந்த பாட்டில் ராதாவில் இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இவரை மிஸ் பண்ணிட்டு படம் வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு பர்சன் ஆக்டர் அபி ராமையா அவர்கிட்ட தான் வந்து பேசி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும். படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது இந்த ஃபீல்? ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. நம்ம பின்னாடியே வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கேரக்டர் பண்ணிவிட்டு தேட்டர் வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச ரெஸ்பான்ஸ் எதுனா, கமலாவில் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஒரு அம்மா வந்து கண் கலங்கி ரொம்ப கட்டி பிடிச்சி, அவங்க பையன் வந்து ரிஹாபில் இருக்கானா. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்ற அதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு விஷ் பண்ணது. அவங்க ஒரு மெடல் பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு மாதிரி ஃபீல் வந்து பயங்கர ஹாப்பியாக, செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்துக்குள்ளே வந்த அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது? அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு பாட்டில் ராதாக்குள்ளே? பாட்டில் ராதா ஆக்சுவலி என்னோடய ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. தெரி படம். நான் ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஜய் சார் படத்துக்கு அந்த படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க பின்னாடி ஆடுறதுக்கு. நான் அப்போ தெரி படத்தில் வந்து விஜய் சாரோட லெஃப்ட்லேயே சின்ன பையன் ஆடினேன். அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஜித்தி ஜில்லாட்டி சாங்கில் வந்து லெஃப்ட்லேயே ஆடிட்டு இருப்பேன் விஜய் சாரோட. முன்னாடிலேருந்தே ஸ்கூல்லேருந்தே ட்ராமா நடிக்கிறது, டான்ஸ்னால் பயங்கரம் இன்ட்ரெஸ்ட்டு. டான்ஸர் தான். அப்படியே வந்து கற்றுக்கிட்டு சரி ஜித்தி ஜில்லாட்டி சாங் வாங்குகிறோம். அங்கே பயங்கரமாக ரெஸ்பான்ஸு. விஜய் சார் வந்தால் விஜய் சார் பார்க்குறதே ஒரு சூப்பரான விஷயம்ல. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஆர்டிஸ்ட் ஆகணும், எனக்கு பயங்கர ஆசை. அப்புறம் ஒன்றா சின்னதாக ஒரு பேக்லேயே அசிஸ்டன்ட் டைரக்டர், காலேஜ் லயலா படித்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்போது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிவிட்டு சின்ன ஒரு உப்புமா படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு படம், அது அந்த டைரக்டர் இறந்துட்டார், நான் சொல்ல விரும்பல. அந்த படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தேர்ட் இப்போ மிஸ் மேகின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், யோகி பாபு சாரோட மிஸ் மேகி. அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்படியே சின்னதாக லைட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், கேமராமேன் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் எதுக்கு இதெல்லாம் ஒர்க் பண்ணேன்னா, ஆக்டிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது, கொஞ்சம் மணி ரிலேட்டடாக வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எந்த இதுலையும் போய் கூத்துப்பற்ற தெரியாது, எதுவுமே தெரியாது. பிளாங்காக சினிமா. இவங்க கூட இந்த வேனில் ஏறினா இங்கே போயிடலாம், இந்த வேனில் ஏறினா இங்கே போய் இறங்கிடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். அப்படி தான் ஒன்று சின்ன லேர்னிங்காக கற்றுக்கிட்டே இருந்துட்டு தான்
இந்த பாட்டில் ராதா ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி அவள் தான்டா இவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்கல, முடிஞ்சு நம்ம சினிமாலாம் வேலைக்கே ஆகாது, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ ஓகே. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இது பண்ணுறேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கால் வருது. விக்னேஷ்னு ஒருத்தவர், அவர் ஆக்டர் தான். அவர் ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போகிறேன்டா வந்துடுறா அப்படின்னு இதுதான் இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் ராதா போகிறதுக்கு முன்னாடி இதான் ஹேப்பன் ஆகுது. சரி ஓகே நான் வாங்கினா நான் குளிக்கல, அப்படியே இருந்துச்சு, தலையெல்லாம் எண்ணெய் வச்சு அப்படியே படுத்துக்கிறேன், முடிஞ்சு நம்ம வாழ்க்கை எவ்வளோ தான் அப்படின்னு. அப்போது ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போட்டு தினகரண்ணா அவர் தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். தினகரண்ணா வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே நான் நீலம் ப்ரொடக்ஷன் வாசல்லையும் எந்த டைரக்டர் படம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆஃபீஸ் வாசலில் எப்பயுமே நிற்பேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆஃபீஸு, எல்லா ஆஃபீஸ் வாசல்லையும் நிற்கிறது போய் அந்த ஒரு இருக்கும்ல, ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல, இங்கே நில்றா அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு கிடச்சிரும்டா அப்படின்ற அந்த இதுலேயே இருந்தேன். சரி அப்படியே ட்ராவல் ஆச்சு. தினகரன்னா ஃபஸ்ட்டு ஜே பேபி பண்ணிட்டு இருக்கும்போது வெளில வரும்போது என்னை பார்த்தாரு. ஏய் நீ நடிப்பியாடா அப்படின்னு கேட்டார். அண்ணா நடிப்பேண்ணா, அதுக்கு தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ நாளைக்கு செட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். செட்டுக்கு வந்தோடனே கூப்பிட்டு போயிட்டு அதை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஊர்வசி மேம் வந்து ஒரு சீனில் வந்து பூட்டிகிட்டு போயிடுவாங்க, அது பின்னாடி இருந்து கத்துவானுங்க தெரியுமா, அதில் நான் ஒரு பையன். ஆனால் தினகரனை வந்து அந்த ஷார்ட் முடித்ததுக்கப்புறம், அது சின்ன இது தான், முடித்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தடா, அந்த ஒரு விஷயம் ஸ்டார்டிங் நடந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. ஆடிஷன் போயிட்டேன். தினகரனா படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆடிஷன் போகிறேன். ஆடிஷன் போயிட்டு இந்த மாதிரி வந்து வெளில உட்காந்துருக்கோம். தினகரனா நீ நடிப்பேன்னா உடனே அவங்க மைண்டில் போயிட்டுருக்கும்ல, இந்த கேரக்டர்ஸ்க்கு இவங்க ஃபேஸ்லாம் ஆப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நான் அந்த டைமில் போயிருக்கேன். வெளில உட்காந்து அதான் அவ்வளோதான், நான் சும்மா தான் ஆடிஷன்னு மைண்ட் செட்டில் போல. தினகரனா எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் தான் போனேன். போயிட்டு உட்காந்துன்னு நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணணுண்டா, இந்த மாதிரி இருக்குது, என்கிட்ட நல்லா பேசினார். பேசிவிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஆக்டிங் தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா, இது தானே இப்போதைக்கு ப்ராசஸ். டக்குன்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்து பண்ண சொன்னார். ஒரு சீன் பண்ண சொன்னார். அது பண்ணி காமிச்சேன். நான் டெவலப் பண்ணேன். இந்த சீன் அப்படியே இல்லாமல் இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றதை வந்து நான் பில்ட் பண்ணி நடிச்சோன்னே அவருக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் ஆடிஷன், செகண்ட் ஆடிஷன், அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஆடிஷன் 7 தடவை நடந்துச்சு. அத்தனை பேர் வந்து ஃபில்டர் பண்ணி டில் தட் நான் வந்து கன்ஃபார்மே ஆகலை. நடுவில் மட்டும் ஹேர் கட் பண்ணாதரா அப்படின்றது. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா பயங்கரம் ஒல்லியாக, உடம்புல ஒன்றுமே இருக்காது. இந்த படத்துக்காக தான் நான் உடம்பு ஏற்றினேன் 1.5 மாதத்தில். அது நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போது பாரியண்ணா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக பயங்கரமாக வந்து உடம்பு குறைச்சிருக்காங்க, அப்படியே ஆள்ட்டுரும். அந்த மாதிரி நீங்கள் இந்த கேரக்டருக்காக நீங்கள் பண்ண அந்த ஹோம்ஒர்க் ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இதுக்கு முன்னாடி பாட்டில் ராதா ஹேப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷேர் தரேன். பயங்கரம் ஒல்லியாக, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், எதுவுமே இல்லாத மாதிரி. அதை பக்கத்துல வந்து இப்படி தட்டி விட்டா கீழே விழுந்துற அளவுக்கு பயங்கரம் ஒல்லியாக இருந்தேன். இந்த படம் எனக்கு சொன்னோன்னுமே இந்த மாதிரி உடம்பு ஏற்றணும் அப்படின்றதுனோடனே எனக்கு என்னென்னா இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு சினிமா. ஏன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே யார் வாய்ப்பு கேட்டாலும் தரல, இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருந்தேன். டயட் இருக்க ஆரம்பித்தேன். ரைஸே எடுத்துக்க மாட்டேன். காலைல வந்து ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி வெயிட் கெயினுக்கு டெய்லியும் சிக்கன் சாப்பிடுவேன். ஒருவேளை ரைஸ் ஆசை வந்துச்சுன்னா தயிர் சாதம் சாப்பிடுவேன், பல்க் ஆகிறதுக்கு கொஞ்சம். 1.5 மாதத்தில் உடம்பு, ஏன்னா 1.5 மாதம் தான் டைமு. 47 கிலோலேருந்து எப்படியாவது நான் 62 கிலோ எடுத்துகிட்டு வரணும், இவ்வளோ தான் டைம் இருக்குது. 1.5 மாதம் 62 இப்போ 15 கிலோ எப்படி ஏற்றுறதுன்னா. ஆனால் நான் எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு, நம்ம பண்ணிடணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடம்பு ஏற்றி அதுன்னு காமிச்சிட்டே இருப்பேன். நான் இந்த மாதிரி இருக்குது பாருண்ணா, இது ஓகே வேணா, இது ஓகே வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சூப்பர்ரா, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து என்னை வந்து இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டில் ராதா ஹேப்பன். இது ஃபிசிக்கலி மென்டலி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும் கேரக்டருக்காக. கேரக்டருக்காக வந்து
தினகரனை வந்து எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி நிறையா சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி இருக்குடா, இந்த மாதிரி பண்ணும், இந்த கேரக்டர் வந்து படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேரக்டர் வந்து பயங்கரம், எப்படி சொல்கிறது, எதையுமே கண்டுக்காமல் இந்த உலகத்துலேயே நம்ம தான்ன்ற அளவுக்கு ஹாலுசினேஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் படத்தில் எல்லாருமே குடி போதையால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி நான் தான் கெத்து அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. நான் வந்து அது அந்த கஞ்சா, கொக்கேனு, மெத்து, ஸ்டாம்ப்பு எல்லாம் அடிக்கிறேன். அப்போ எனக்கு என்னோட பார்வை அவங்க மேலே எப்படி இருக்கும், டேய் இதெல்லாம் ஒரு போதையாடா அப்படின்ற ஒரு இது தான் இருக்கும். இது இந்த பேக் ஸ்டோரி வந்து என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. படத்தில் இருக்காது, கேரக்டர் புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, அந்த பேக் ஸ்டோரி கேரக்டர் இல்லைனாலும், அந்த சீன்ஸ் இல்லைனாலும், அந்த சொல்கிற விஷயம் வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் அந்த கேரக்டரை நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணது பண்ணுறது கரெக்டாக, அது ரெட்டாக வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே பிரதர், நீங்கள் இந்த ரெட் கேரக்டர் பண்ணும்போது செட்டில் உடனே அந்த சீன் முடிஞ்ச உடனே பாராட்டி சூப்பராக பண்ணலாம் ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி பாராட்டின ஒரு நபர் இப்படி யாரும்? சோமு அண்ணா. ஓகே. சோமு அண்ணா வந்து நான் வந்து ஜோக்கர் படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகி ஜோக்கர் ஒன்றும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும் பெருசாக யாருக்குமே வெளில தெரில. ஆனால் நானும் என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவனும் நானும் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு ஜோக்கர் என்னடா எப்படின்னு வச்சுக்கிற, யாரா இவர், பயங்கர இவர் தான் அந்த ஆரண்ய கண்டம் அந்த படம்லாம் பண்ணியிருக்காரா, பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். நச்சா இந்த ஆளோட ஒரு வாட்டியாவது வேலை செஞ்சாகணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அது கடைசியில் இந்த ஆடிஷன்லாம் முடிஞ்சு தெரியும் சோமனா கூட நடிக்கும் குரு சோமசுந்தரம்னு பயங்கர எக்ஸைட்டடு. ஐயோ இவர் எப்படி நம்ம கோ ஆக்டரு, இவர் கூட எப்படி இது பண்ணுறது, நம்ம எப்படி பேசுறது, அந்த ஒரு தயக்கம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே உடைச்சார். அப்படி பழகவே இல்லை அவர். செம்ம ஸ்வீட்டு, செம்ம இன்னசென்ட்டான கேரக்டரு. அது இன்னொன்று என்னென்னா, செரிஷ் பண்ணுற விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் நடித்து முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு அவர் விஷ் பண்ணார். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னை வந்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறையா நீ கற்றுக்கணுன்ற ஒரு அந்த மோட்டிவேட் பண்ணிச்சு என்ன. அப்படி இருக்கும்போது இப்போது கேரக்டர்ஸ், உங்கள் கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இந்த குடிகாரர்கள் இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரியல் லைஃப்லேயே பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். ஆமாம். அவங்க அந்த இன்சிடெண்ட்லாம் வீட்லேயோ இல்லை கல்யாண வீட்லேயோ நடக்கும்போது செட்டு எப்படி இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு? செட்டு செம்ம ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாறானா இருக்கும்போது நீங்கள் இப்படி கேட்கலாம். ஃபஸ்ட்டு மாறானா என்னால் வந்து நான்லாம் பயங்கர திட்டுவாங்க. ஏன்னா மாறானா பின்னாடி சும்மா அந்த சைலண்ட்டாக அந்த கேஸ் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா நீ குசி விட்டுனே இருக்கே அந்த மாதிரி சொல்லி டெரிக் அந்த கேரக்டரை பேசும்போது பின்னாடி இருந்து கவுண்டர் போட்டுனே இருக்கிறாரு. நம்ம அந்த சீரியஸான சீனு எப்படி சொல்கிறது, அவர் மட்டும் கவுண்டர் போடணும், லைட்டாக சிரிக்கணும் அப்படின்ற போட்டுனே இருக்கிறாரு. சீன் போது எக்ஸ்ட்ரா சிரிச்சுனே இருக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி பயங்கரம் ஜாலியாக போச்சு. இவர் அப்பிலோ, ஜான் விஜய் அண்ணாலாம் செம்ம வேற லெவல், பயங்கரமாக ஃபன் பண்ணிருப்பார். ஆனால் கேரக்டர் டோட்டலாக இந்த படத்தில் தான் நினைக்கிறேன் ரொம்ப சீரியஸான அண்ணா வந்து ஜான் விஜய் அண்ணா. ஆமாம், ஜான் விஜய் அண்ணா வந்து பேசும்போதே அந்த இப்போ பேசுகிறார்ல படத்தில் அதே ஸ்லாங்கில் தான் பேசுவார். செம்ம டெடிக்கேட்டடாக பயங்கரமாக ஒர்க் பண்ணார். எப்படி நம்மளுக்கு கேரக்டருக்குள்ளே இருந்தார் அப்படின்றீங்களா? அதான், கேமரா ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி அந்த கேரக்டர்லேயே தான் இருந்தார். பேசும்போது டேய் என்னடா வாடா இங்கே உட்காரு, இப்படி தான் பேசுவார் அவர். அது வந்து அவர்கிட்ட நம்ம அந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரியும் கற்றுக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப விஷயம்னா டக்குன்னு ஷிஃப்டாக வருது. ஆக்டிங் முடிஞ்சோடனே ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும், நிறைய பேர் கூட இது பண்ணணும். ஜான் விஜய் என்ன பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுறது அந்த விஷயம். இதே மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு மாதிரி யார்கிட்ட இருந்து இவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற. இப்போ ஜான் விஜய் அண்ணாட்ட இதை சொன்னீங்க, அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குரு அண்ணாட்ட, அப்புறம் வந்து மாறன் அண்ணாட்ட, இந்த மாதிரி யார்கிட்ட இருந்து என்னென்ன விஷயம் எடுத்தீங்க? பாரி அண்ணாட்ட நான் சொல்லணும்.
செம பாசிட்டிவான கேரக்டர், எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பார். அவர் ரொம்ப பண்ணுறா இது என்னடா இருக்கு பண்ணுறா செம்ம அதான் ஈஸிடா நீ பண்ணுறா. ஆக்சுவலி நீங்கள் அமீர் சார் வந்து இப்போ ட்ரெயில் லான்ச்சில் வந்து அவர் விஷ் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ தயக்கம். தேங்க்யூ சார்ன்னு நான் சொல்கிறேன். என்னை ஸ்டேஜில் வந்து உட்கார்றேன் இங்கே வந்து உட்காரன்னா என் அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சார். கேரக்டர் வைஸுமே பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு ஆள். அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பார், 16 கிலோ குறைச்சிருக்காரு. அவ்வளோ உண்மையிலே ஷேக் பாபுன்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். செம சோல்ஃபுல்லாக, ஏன்னா அதுதானே வந்து ஹோப்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஹோப்பு தான் வந்து சோமுன்ற ஹோப்பு தான் வந்து கூட்டு போய் பாரியனா வந்து திரும்பியும் வந்து அந்த ஷேக் பாபு கேரக்டரை வந்து ரியாபில் இது பண்ணி திரும்பி வருது. ஸோ எனக்கு பாரியனாட்டது டெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் நான் நிறைய கற்றுக்கணும். அவர்கிட்ட வந்து மாறன்ட்ட பயங்கர ஜாலியாக இருக்கணும். அவர்கிட்ட வந்து செம்ம ஜாலியாக இருக்கணும், செம்ம ஜாலியான கேரக்டர். அவர்கிட்ட வந்து எப்படி அதான் இப்போ நீங்கள் நானும் பேசுகிறோம், நமக்குள்ளே ஐயோ புதுசாக இருக்கும் எப்படி உங்ககிட்ட பேசுகிறோம்லாம். மாறன் வந்து பயங்கரம் ரேப்போ பில்ட் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. அவரும் அந்த மாதிரி கேரக்டர். என்ன நடந்தாலும் செட்டில் இது என்ன நடந்தாலும் நான் வந்து ஜாலியாக கூலாக வந்து அந்த செட்டை கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். டைரக்டர் அந்த சைடு பார்த்தோம்னாலும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படமுமே வந்து ஒரு டெபியூ டைரக்டர்ஸோட படம் தான். எல்லாமே வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஆடியன்ஸ் பற்றியில். அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது டைரக்டர் தினகரன் வந்து எந்த மாதிரி இருந்தார் செட்டில்? தினகரன் வந்து அவரோட டைரக்ஷன் பயங்கர சின்சியரான ஒரு ஆள். அதான் சொல்கிறேனே, ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவான், அதை விட ட்ரிபிள் மடங்கு. ஏன்னா இந்த கதை வந்து பயங்கரம் அந்த சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அன்புனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியே எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அதுவும் போல் இப்போ நான் ஒரு கேரக்டர் பண்ணி நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன், என்னோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன்னா தினகரன் தான். ஹி ஸோ ஸ்வீட், அவ்வளோதான். அதை பற்றி இவ்வளோதான் சொல்லணும். செம்ம கேரக்டர், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார், ரொம்ப சின்சியரான பர்சன். இவ்வளோ தான் வேணும், இதுதான் பண்ணணும் அப்படின்றது. இந்த மூவி டீமை தாண்டி வெளியே இருந்து உங்களை இப்போ அமீர் சார் வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் பாராட்டினார், அது ஒரு விஷயம். இந்த மாதிரி வெளியே இருந்து அந்த பாராட்டுகள் ஃபஸ்ட்டு அமீர் சார் பாராட்டின விஷயம், அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதான் சொல்கிறேன், அங்கே எப்பயுமே பிரசாத்தில் எந்த ஈவெண்ட் இருந்தாலும் நான் வந்து ஃபோட்டோகிராஃபி, ஓகே, செலிப்ரிட்டிஸ்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேலைக்கு போவேன் முன்னாடி. ஆமாம், முன்னாடி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளை தெரியும்ல, நம்ம கீழே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும், அங்கேருந்து பின்னாடி இருந்து அப்படி ஃபோட்டோ, அப்படி தான் அந்த ஸ்டேஜ். நான் கீழே தான் நின்றுருந்தேன். ஹீ ரெகனைஸ்ட் மீ. அவர் கேட்டார், அந்த பையன் தானே? அது வந்து எப்படி என்ன இப்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பரான விஷயம் அது. இத்தனை நாள் நம்ம 10 வருஷம் நம்ம வந்து உழைச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அமீர் சார் விஷ் பண்ணியிருக்காருன்னு பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு, அதில் வர ஒரு கேரக்டர்ஸு, அந்த மாதிரி ஒரு டிரெக்டர்கிட்டருந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் வாங்குறது வந்து ரொம்ப சூப்பராக. நான் தான் சொல்கிறேன், ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அமீர் சார் விஷ் பண்ணுறாரா, அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் ஃபுல்லாக. வேறு யார் பிரதர் விஷ் பண்ணாங்க இந்த மாதிரி? ராஜ்முருகன் சார் விஷ் பண்ணாங்க. சூப்பர். அப்புறம் வந்து டிரெக்டர்ஸ் படம் பார்த்தவங்க எல்லாருமே என்னோட கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம மென்ஷன் படுறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நடிக்கிறாங்க பயங்கரமாக, ஆனால் நம்ம கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும் போது ஆஸ் எ ஹியூமனாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, இவ்வளோ பெரிய பாராட்டு வந்து முதல் படத்துலேயே வந்து கிடச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். போயிட்டுருக்கு, அது பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அடுத்த நிறைய ப்ராஜெக்ட் சொன்னால். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு சில டைட்டில்ஸ் வந்து இருக்குது. அந்த டைட்டில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். பாட்டில் ராதாவில் அந்த செட்டில் யாருக்கு இந்த டைட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சீரியஸ் கேரக்டராகவே பேசினதுனால ஜான் விஜயனாவை நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் செம்ம ஃபன்னி அவர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டாக்கட்டிவ், யார் பேசிக்கிட்டே இருப்பா செட்டில்? டாக்கட்டிவ்னா அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பர்சன், அவர் கேரக்டராக மென்ஷன் பண்ணி சொல்லணுன்னா யார் டாக்கட்டிவ்னா ரமேஷ் அண்ணா, கோ டைரக்டர்.
கவுண்டர் போட்டுனே இருப்பார், பயங்கரம். எது நடந்தாலும் கவுண்டர் போட்டுனே இருப்பார். கோ டைரக்டர் நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, டாக்கட்டிவ். அதுக்கப்புறம் ஃபன்னி மாறாண்ணா. மாறாண்ணா ரொம்ப ஈஸியான ஒரு மாறாண்ணா தான். பியூட்டி நான் தினகரன் நினைக்கிறேன். இதனால அந்த ஒரு ஸ்வீட்டாக எனக்கு தெரியல எப்படி அது சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அவர் ஆஸ் அ ஹியூமனாகவே சூப்பரான மனுஷன். அதனால அவர் தான். கிரேசினா ஒர்க் மேலே பயங்கர கிரேசி. பாரியண்ணா. கடைசியாக சைலண்ட். நான் சஞ்சனா அக்காவோட நான் வந்து ஒரு சீன் தான் கிளைமேக்ஸில் மட்டும் பார்த்துருப்பேன். பேசுக தைரியமா நாங்கள் அப்படின்னு அந்த சீன் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அவங்கக்கிட்ட அவ்வளோவா பேசாததுனால அவங்க தான். ஓகே, சூப்பர் பிரதர். இப்போது இந்த விஷயங்கள்லாம் பேசியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி, அதாவது இது படம், இதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஜேர்னி, கடந்து வந்த ஜேர்னி, அந்த ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ண, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டான்ஸு சொல்லும்போதே வந்து விஜயண்ணாவோட தான் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கே எடுத்ததே வந்து பெரிய ஒரு ஆள் கூட. அப்படி இருக்கும்போது இப்போது இதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் இல்லை அவர் போகிறாரு அப்படிங்கும்போது, அந்த ஒரு வருஷம் கடைசி போஸ்டர் வேறு விட்டுருந்தாங்க, அந்த தருணம் இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் அப்பே ஒரு மனுஷனை பார்த்து ப்ளூம் ஆகும்ல, அது வந்து விஜய் சார்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ போகிறாருன்ற போது எல்லாருக்கும் ஃபேனாக எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, சே இன்னொரு படம் பண்ணியிருக்கலாமே, ஏன் சார் இன்னொரு படம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம், எப்படியாவது இன்னும் ட்ரை பண்ணி விஜய்னா கூட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் இட் நெவர் கோனா ஹேப்பன். அது சரி பிரதர், இப்போது அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இதே மாதிரி ரெட்டு மாதிரி இன்னும் சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வரணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் சேனல் சார் உங்களுக்கு விசேஷம் சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாட்டில் ராதாக்காக. தேங்க்யூ.